மருதாணி கையில இருந்தா சாவு கூட உன்னை நெருங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சாவு கூட யமதர்மன் கூட அந்த மருதாணியோட அந்த கலர் போற வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு, திருப்பி போயிருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. மருதாணி, மருத வாசினி இதான் இவளோட பேர். தேவதேவ ஒரு ஒரு மோகினி சொல்லலாம், ஒரு யட்சினி சொல்லலாம், ஒரு தேவதன்னு சொல்லலாம். எல்லாம் சேர்ந்த ஒரு குணம் கொண்டது தான் மருதாணி. நீ வந்து இவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்க, என்னோட தந்தையவே நீ தந்தையராக எடுத்துக்கிட்ட. ஸோ நான் உனக்கு வந்து ஒரு வாக்கு தரேன், நீ அடுத்த ஜென்ம எடுக்கும்போது ஒரு மூலிகையாக பிறப்ப. அந்த மருதாணியை பயன்படுத்துகிறவங்க ஆயுளே இல்லைனாலும் நீ வந்து அந்த மருதாணி போகிற வரைக்கும் அவங்கள வந்து உயிர் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வரத்தை வாங்கிடுற. இந்த பெண்கள் வந்து மருதாணியை பயன்படுத்தும் போது எப்பேற்பட்ட கிரக பீடிகை இருந்தாலும், எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும், இந்த கைரேகையை மறைச்சு சூரியனை நம்ம பலப்படுத்துறதுனால அந்த தோஷங்கள் அண்டாமல் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் ஒரு வீட்டில் ஆயுள் பலம் குறையுதுன்னா மருதாணி செடிக்கு தண்ணி ஊற்ற மாட்டாங்க. ஊற்ற மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்காது. தினைக்கு ஒரு ஆஃபீஸ் வேலையோ இது அந்த விஷயத்தையும் மறக்க வச்சிடும். யார் வந்து அந்த வீட்டில் மருதாணி செடி வைக்கிறாங்களோ அவங்க கடைசி வரைக்கும் அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. இடம் மாறி போயிடுறதோ, ஊர் விட்டு போயிடுறதோ ஏற்படுத்தி கொடுத்தோம். அதனால தான் என்ன செய்வாங்க, மருதாணி மட்டும் அந்த செடிக்காரனை எடுத்துட்டு வந்து உள்ளே வந்து வச்சு இந்த இடத்துல பதியம் போட்டு கொடுத்துட்டு போகுன்னு சொல்லுவாங்க. ஆண்கள் மருதாணி வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்? ஆண்கள் மருதாணி வைக்கும் போது தொழில் விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில டிஸ்ட்ராக்ட் ஆகாது. என்னதான் ஒரு நெகட்டிவ்னஸ் வந்தாலும் அதுலேருந்து காப்பாற்றி கொடுத்துரும். இப்போ செய்வன பிரச்சனை அதிகமாக இருக்குது, நிறைய சில விஷயங்கள் வந்து தடைகளை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க பௌர்ணமி எடுத்துக்க வேண்டியதுதான். பௌர்ணமி அன்னைக்கு இந்த மருதாணியோட இந்த பாக்கு கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மிளகு பாக்கு இஞ்சி இதை கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சி கையில் போட்டுட்டு எப்பேற்பட்ட செய்வனை இருக்கட்டும் நம்ம வீட்டை பாதுகாத்து கொடுக்குறதோட நம்ம ஆரோவை வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுத்துரும். வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஆன்மீக வேல் நிகழ்ச்சியில யாரை சந்திச்சு பேச போறோம்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கும். ஸோ நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இதை பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, இதுக்கு என்ன தீர்வு, இதை எப்படி பண்றது அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் இருக்கும். அதை நம்ம இப்படி தான் பண்ணணும், இதை பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லிட்டே இருக்கும். இதுல இப்போ குறிப்பா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து மருதாணி. மருதாணி பார்த்தா வந்துட்டு ஒரு ஒரு சில கதைகள்ல சொல்லுவாங்க, எனக்கு தெளிவா தெரியல. மருதாணி கையில இருந்தா சாவு கூட உன்னை நெருங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சாவு கூட யமதர்மன் கூட அந்த மருதாணியோட அந்த கலர் போற வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு, திருப்பி போயிருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மருதாணி யாரெல்லாம் வைக்கலாம், எப்போ வைக்கணும், இதை வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நம்மளுக்கு இருக்கு? ஓகே. மருதாணி, மருத வாசினி இதான் இவளோட பேர். தேவதேவ. இவளோட புராண கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வனத்தில் ஒரு பெண் வந்து வாழ்கிறாங்க. தனித்துவமாக வாழ்கிறாங்க, தாய் தந்தை இல்லாமல். அவள் வந்து மனசார வந்து இந்த சூரியனை வந்து தந்தையாக எடுத்துக்கிறாங்க. ஸோ சூரியன் தந்தையாக எடுத்துக்கும் போது அவங்களோட மகன்களை வந்து அண்ணன்களாக எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, யமதர்மருடைய மனைவியோட சின்ன சண்டை வருது. மனைவி வந்து கோச்சிக்கிட்டு பூலோகத்துக்கு வராங்க, இந்த வனத்துக்குள்ளே வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மருத வாசினி இவளோட பேர். இவ வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறா. அடைக்கலம் கொடுத்து அவங்கள பார்த்துக்கிறா. ஸோ தனிமையில் இருந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு தோழி மாதிரி, ஒரு பாதுகாப்பு மாதிரி கிடைக்கவே அவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு தராங்க. அப்போ யம தூதர்கள் எப்படி இருப்பாங்க, அந்த யம தர்மராஜா வந்து என்னோட மனைவி எங்கே இருக்கா பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, யம தூதர்களை பார்த்தானே, இன்னும் இவ்வளோ அகோரமாக இருக்கீங்க, நீங்கள் யார், நான் உங்களெல்லாம் உள்ளே விட மாட்டேன். அவங்களுக்கு வந்து இதுக்குள்ளே தான் அவங்களோட தலைவி இருக்காங்க அப்படின்னு அவங்க போராடுறாங்க. கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து திட்டி பேசி அனுப்பிச்சிடுறா. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது, யமதர்மரே கீழே வராரு. வரும்போது வந்து பேசுகிறா. இவளுக்கு தெரியுது அது யமதர்மர் சூரியனோட மகன் சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, யமதர்மரோட போரிட்டு சண்டை வந்து அவர் வந்து அடிச்சிடுறாரு. அடித்த உடனே அவள் வந்து அடி அடி தாங்க முடியாமல் கீழே விழுந்துடுறா.
ஸோ விழுந்ததுக்கு அப்புறமா அங்கேருந்து யமனுடைய ஒய்ஃப் உள்ளேருந்து வராங்க. நல்ல சொகுசா நல்லா இருக்காங்க. "நான் நல்லா இருக்கேன். இங்க தான் இவ தான் என்ன நல்லா பார்த்துக்கிட்டா. எப்படி நீங்க வந்து இத செய்யலாம்?" அப்படின்னு சொன்ன உடனே யமதர்மர் வந்து முதல் முறையா ஒருத்தி உயிர் போற நிலையில இருக்கிறத காப்பாத்துறாரு. ஓஹோ! காப்பாத்தி, "நீ வந்து இவ்ளோ உதவிகள் பண்ணியிருக்க. என்னோட தந்தையவே நீ தந்தையாரா எடுத்துக்கிட்ட. ஸோ நான் உனக்கு வந்து ஒரு வாக்கு தரேன். நீ அடுத்த ஜென்மம் எடுக்கும்போது ஒரு மூலிகையா பிறப்ப. அந்த மூலிகைய பயன்படுத்துறவங்கள நான் வந்து உயிர் எடுக்க மாட்டேன்." அப்ப இவ சொல்றா, "நான் அடுத்த ஜென்மத்தில வந்து இந்த மருதாணின்னு சொல்லக்கூடிய பேர்ல, மருத வாசினியாகிய நான் வந்து மருதாணியா இலையா பிறப்பேன். அது வந்து ஒரு வண்ணம் வரணும். அந்த மருதாணிய பயன்படுத்துறவங்க ஆயுளே இல்லனாலும், நீ வந்து அந்த மருதாணி போற வரைக்கும் அவங்கள வந்து உயிர் எடுக்கக்கூடாது." அப்படின்ற ஒரு வரத்த வாங்கிர்றேன். சரி அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அடுத்து அந்த நிமிஷத்துல உதிச்ச மூலிகை தான் மருதாணி. ஒரு மோகினி சொல்லலாம். ஒரு எச்சினி சொல்லலாம். ஒரு தேவதைன்னு சொல்லலாம். எல்லாம் சேர்ந்த ஒரு குணம் கொண்டது தான் மருதாணி. ம். அதனால தான் மருதாணிய வந்து பார்த்தீங்கன்னாக்கா, யார் வீட்லயும் வீட்டு வாசல்ல வைக்க மாட்டாங்க. ம். பின் வாசல்ல வைப்பாங்க. வீட்டு வாசல்ல துளசி, பின் வாசல்ல மருதாணி. இந்த எல்லைகள பாதுகாக்கிறது வந்து இந்த மருதாணியோட வேல. மருதாணியில ஒரு விஷயம் சொல்லுவாங்க. மருதாணி வச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. அது எப்படி சிவக்குதோ, அந்த மாதிரி தான் நீங்க யார் மேலயாவது பாசம் வச்சிருக்கீங்களா? உன் கணவர் உனக்கு எவ்வளோ உன் கணவர் மேல எவ்வளோ பாசம் இருக்கு, காதல் இருக்கோ, நீ இந்த மருதாணி அவங்கள நெனச்சு வைக்கும்போது, அத சிவக்கிறத வச்சு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. சுமங்கலி பெண்கள், அதாவது வீட்ல இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள், காலிலயும், கையிலயும் மருதாணி வச்சா லட்சுமி கடாட்சம். லட்சுமி நம்மள தேடி வருவா. அதோட வீட்ல எந்த பிரச்சனையோ, ஒரு கணவருக்கு பிரச்சனையோ, இல்ல வீட்ல எந்த பிரச்சனையோ, அதுக்கு அதெல்லாம் சரிப்படுத்தி கொடுக்கும். இந்த மருதாணி அவ்ளோ பவர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மருதாணி சிவக்கிறத வச்சு இவ்ளோ விஷயங்கள் சொல்றாங்கல்ல மேம். ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க? மருதாணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு திங் வந்து அது சிவக்கிற வண்ணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சூரியனோட வண்ணம். சூரியன் வந்து இளம் சூரியன் உதிக்கும்போது இருக்கக்கூடிய வண்ணம் தான் இந்த மருதாணியோட வண்ணம். ஸோ ஒரு சில கைகள்ல அந்த மருதாணி போடும்போது அடர்ந்த நிறமா, அந்த நிறமே செத்து போற நிறமா வரும். மெஜந்தா கலர்ல வரும். இதெல்லாம் அவங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய விட்டமின் குறைபாட வெளிக்காட்டும். மருதாணி ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சுமங்கலி பெண்கள் ஃபர்ஸ்ட்டு அணியணும். இந்த தீபாவளி வருது, பொங்கல் வருது, வரலட்சுமி விரதம் வருது. எந்த ஒரு சுப நிகழ்ச்சி வந்தாலும், வீட்ல இருக்க பெண் வந்து மொத நாள் மருதாணி போடணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எவ்வளவுதான் மன ரீதியான ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், அதுக்கு முதல் அருமருந்து மருதாணி. ஆஹா. அப்போ இந்த மருதாணி வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து கையில போடணும்னு சொல்லும்போது, ஒரு கைரேகை சாஸ்திரத்தையே மீறக்கூடிய ஒரு ரெமிடி வந்து இந்த மருதாணியில இருக்கு. ம். ஸோ சிலருடைய ஜாதக ரீதி கைரேகை ரீதியாக சில பிரச்சனைகள் உருவாகி எல்லாருக்குமே தெரியும். இது ஆயுள் ரேகை, இது காதல் ரேகை, இது இருதய ரேகை அப்படின்றது தெரியும். இந்த மாரி ஒரு பிரச்சனை கைரேகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 3 மாதங்களுக்கு ஒரு முறை வளரக்கூடியது, தடுக்கக்கூடியது. அப்போ ஒரு சில பிரச்சனைகள் வருது அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல சனி தசை வருது அப்படின்னாக்கா, கைரேகையிலயும் அது மாற்றத்த குடுக்கும். ஓ! அப்போ இந்த பெண்கள் வந்து மருதாணிய பயன்படுத்தும்போது, எப்பேர்ப்பட்ட கிரக பீடிகை இருந்தாலும், எப்பேர்ப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும், இந்த கைரேகைய மறைச்சு சூரியன நம்ம பலப்படுத்திறதுனால, அந்த தோஷங்கள் அண்டாம இருக்கும். ஓ! இதான் சிறப்பு. ஃபர்ஸ்ட்டு தாந்திரிக ரீதியான ஒரு சீக்ரெட். 2வது கல்யாணம் அப்படின்னாலே, இப்ப வந்து மெஹந்தி ஃபங்ஷன்லாம் பெரிய விஷயமா ஆமா, பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. அப்ப என்ன செய்வாங்கன்னா, கல்யாணமா மொத நாள் நைட்டு பொண்ணுக்கு இருக்காங்கன்னா, பொண்ணுக்கு வந்து நாத்தனார் வைப்பாங்க, இல்ல அத்தைக்காரங்க வைப்பாங்க. ஆமா. பையனுக்கு வந்து கூட பொறந்தவங்க வைப்பாங்க. இதுதான் சாஸ்திரம். அந்த மருதாணி வச்சுட்டாங்க அப்படின்னா, இவங்க கல்யாணம் முடிஞ்சு 9 நாட்கள் வரைக்கும் அந்த மருதாணி கையில இருக்கும். அந்த கலர் ரொம்ப லேசா வர வரைக்கும். அதுவரைக்கும் யமதர்மரும் சரி, சனி பகவானும் சரி, இவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ம், ம். ஒரு மரண பயமே இருந்தாலும், மரண கண்டமே இருந்தாலும், அத அண்டாது. அப்படிங்கிறத 100% சொல்லலாம். ஓகே. இப்ப மருத வாசினி அப்படி சொல்லும்போது, அவங்க ஒரு தேவதை. அதாவது யக்ஷினி அந்த மாதிரியான தேவதைகள். தக்ஷினி, அக்ஷினி அந்த மாதிரி தேவதைன்னு சொல்றீங்க. இந்த தேவதைய வந்துட்டு நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அத வளர்க்கணும். அத வீட்ல இருக்கிறனால ரொம்ப புனிதமானது அந்த தேவதை அப்படி சொல்லிட்டு வீட்ல கொண்டு போய் வைப்பாங்க. சில பேர் முறை தெரியாம வீட்டுக்குள்ள நுழையும்போதே பார்த்தா, அந்த மருதாணி செடிய வச்சிருப்பாங்க. சில பேர் பார்த்தா வந்து மாடியில போய் போட்டிருப்பாங்க. ஒழுங்கா தண்ணி ஊத்தியிருக்க மாட்டாங்க. பாதி காய்ஞ்சிருக்கும். பாதி வந்துட்டு அந்த அந்த செடியில வந்துட்டு இருக்கும்.
சாகுற சூழ்நிலையில கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா? ஒரு ஜாதகத்துல ஒரு வீட்ல ஆயுள் பலம் குறையுதுன்னா மருதாணி செடிக்கு தண்ணி ஊத்த மாட்டாங்க. ஊத்த மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி குடுக்காது. தினைக்கும் ஒரு ஆஃபீஸ் வேலையோ இது அந்த விஷயத்தையே மறக்க வச்சுரும். அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அதே போல வந்து வீட்டுக்குள்ள லட்சுமி வரணும் அப்படின்னா வாசல்ல மருதாணி வைக்கக்கூடாது. பின்வாசல்ல மருதாணி வைக்கணும். இவ இங்கேருந்து பார்க்கும்போது அது தெரிஞ்சா நல்லது. கிட்டயே இருக்கிறது வந்து அது வந்து சாஸ்திரப்படி வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மருதாணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பட்டு போற ஸ்டேஜுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. யாரு வந்து அந்த வீட்ல மருதாணி செடி வைக்கிறாங்களோ, அவங்க கடைசி வரைக்கும் அந்த வீட்ல இருக்க மாட்டாங்க. ஓ! இடம் வேற மாறி இருக்கு. போயிடுறதோ, ஆ. ஊர் விட்டு போயிடுறதோ ஏற்படுத்தி குடுத்தோம். அதனால தான் என்ன செய்வாங்க, மருதாணி மட்டும் அந்த செடிக்காரன எடுத்துட்டு வந்து உள்ள வந்து வச்சு, இந்த இடத்துல பதியம் போட்டு குடுத்துட்டு போன்னு சொல்லுவாங்க. இந்த மருதாணியில வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வகை இருக்கு. ரொம்ப பொடி இலையா வரும். ஆமா. ஒண்ணு நல்ல பெரிய இலையா வரும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வராது. ஒரு அளவுக்கு தான் ஹைட்லயே இருக்கும். ஒண்ணு நல்லா மரம் மாரி வளர்ந்திருக்கும். அந்த மரம் மாரி வளர்றது பார்த்தீங்களா, அது வீட்ல இருந்துச்சு அப்படின்னா, ஆயுள் பலம், தொழில் விருத்தி, சகல நன்மைகளை ஏற்படுத்தி குடுக்கும். ஒரு வீட்ல வந்து அந்த மரம் மாரி வளரக்கூடியது. சிலது வந்து இளம் பச்சையா துளுத்தே இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செல்வ வளர்ச்சி பிளஸ் புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி குடுக்கும். அந்த கர்மா தடைய நீக்கி குடுத்துரும். அதே போல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த மனநல பாதிக்கப்பட்டவங்க, சைக்கோத்தனமா இருக்கக்கூடியவங்க, சந்தேக புத்தியில மூழ்கி இருக்கக்கூடியவங்க, நடக்காத ஒரு விஷயத்த நடக்குதுன்னு பேசக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு அருமருந்து அப்படின்னாக்கா, இந்த கிரகண நேரத்துல, கிரகணம் புடிச்சு ஃபுல்லா நிக்கக்கூடிய நேரத்துல என்ன செய்வாங்கன்னா, தேங்காய் எண்ணெயும், நல்லெண்ணெயும் அப்ப அடுப்புல வச்சு காய்ச்சுவாங்க. காய்ச்சிட்டு இந்த மருதாணிய அரைச்சு உருண்டைகள அதுல போட்டுருவாங்க. அது நல்லா பொரிஞ்சு அந்த நுரை அடங்குனோன ஆஃப் பண்ணி வச்சுட்டு, டப்பால ஊத்தி வச்சுக்குவாங்க. நெறைய இடத்துல போம்போது ரொம்ப பிரச்சனையா இருக்கு, இதுவா இருக்கும்போது இந்த தலையில ஒரு இது தேய்ச்சு வைப்பாங்க. எல்லாம் மறந்து போயிடும். நார்மலா ஆயிடுவாங்க. ஃப்ரெஷ்ஷா ஆயிடுவாங்க. அடுத்து என்ன செய்யணும்? அப்படிங்கிறத வீட்ல குழந்தைங்க ரொம்ப பிடிவாதமா இருக்கு. இப்ப உள்ள காலகட்டத்துக்கு டீனேஜ் வந்து முக்கால்வாசி ஃபோன்லயும், ஆமா. லேப்டாப்லயும், ஆமா. டிவிலயும் இதுல தான் செலவழிக்கிறாங்க. படிக்கிற விஷயத்துல படிக்கிறாங்க ஒரு சில குழந்தைங்க. அது கூட சில குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதுதான் இப்ப பெரிய உலகமா தெரியுது. ஸோ இதுல வந்து நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். இந்த மாரி சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகளுக்கு இந்த மருதாணிய வந்து தேங்காய் எண்ணெயில போட்டு தினைக்கும் தலையில தடவி விட்டாலே போதும். நெறைய விஷயங்கள் சேஞ்சஸ் குடுக்க ஆரம்பிச்சுரும். நடைமுறை வாழ்க்கைக்கு நம்மளுக்கு என்ன தேவை? படிப்பு முக்கியம். வீட்ல அப்பா, அம்மா சொல்றது முக்கியம். நட்ப வந்து எவ்வளோ தூரம் ஒதுக்கி வைக்கலாம்? அப்படின்ற ஒரு ஞானத்த குடுக்க ஆரம்பிச்சுரும். ஸோ இது வந்து சனிக்கிழமை, சனிக்கிழமை வச்சு விடுறது வந்து நல்ல ஒரு ஆயிலையும் விருத்தி பண்ணி குடுக்கும். ஸோ மருதாணி, மருத வாசினி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து பெண்கள் தான். மருதாணினாலே பெண்கள் தான். ஸோ பார்த்தா எப்பவுமே சில பேர் கையில மருதாணி இருந்துட்டே இருக்கும். அது அது கலர் போறதுக்குள்ள திருப்பி போய் வச்சுருவாங்க. ஸோ மருதாணிக்கு அவ்வளோ அடிக்ட்டா இருப்பாங்க பெண்கள். அது சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு நல்லா கட்டபொம்மன் மாரி வீரமா இருப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ராடா இருப்பாங்க. ஆனா அவங்க கையில மருதாணி வச்சிருப்பாங்க. கால்ல மருதாணி வச்சிருப்பாங்க. ஸோ ஆண்கள் மருதாணி வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்கும்? ஆண்கள் மருதாணி வைக்கும்போது தொழில் விருத்தி ஏற்படுத்தி குடுக்கும். தொழில்ல டிஸ்ட்ராக்ட் ஆகாது. என்னதான் ஒரு நெகட்டிவ்னஸ் வந்தாலும் அதுலேருந்து காப்பாத்தி குடுத்துரும். ஆண்கள் வந்து சுண்டு விரல்ல வைப்பாங்க. கால்ல வந்து கட்ட விரல்ல வைப்பாங்க. ஒரு சிலர் வந்து உள்ளம் பாதத்துல வைப்பாங்க. ஸோ இது வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க எவ்ளோ பெரிய டென்ஷனான ஒரு விஷயத்துல இருந்தாலும், நிதானத்த ஹேண்டில் பண்ண குடுக்கும். 2வது விஷயம் இந்த இல்லீகல் அஃபேர் அப்படின்ற ஒரு விஷயத்த மருதாணி இருக்கிற ஆணுக்கு வரவே வராது. ஓ! ஓகே. ஸோ மருதாணில இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. மருதாணி சில பேர் வந்துட்டு மருதாணி செடியெல்லாம் வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, மருதாணி பவுடருமே வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சாம்பிராணியில போடுவாங்க. ஸோ வீடு ஃபுல்லா அந்த அரோமா காமிப்பாங்க. அந்த மருதாணி வாசம் வரனால என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்கும்? மருதாணி நல்ல விஷயம் ஒரு கேட்டீங்க. ஒரு வீட்ல செல்வ வளர்ச்சி இருக்கணும்னா, மருதாணி இலைய வந்து நீங்க காய வச்சு அரைச்சு போடலாம். திஷ்டி போய் குடுத்துரும். ஆனா மருதாணி விதை ஒண்ணாவது அந்த தூபத்துல விழுந்துருச்சுன்னா, அதோட நஷ்டத்த ஏற்படுத்தி ஸோ வித குடுத்துரும். விலகக்கூடாது. ஆமா. ஓகே. விதை வந்து நம்ம யூஸே பண்ணக்கூடாது. இப்ப வீட்ல உள்ளவங்க சொல்லுவாங்க, "நல்லா இருந்துட்டு இருந்துச்சு 2 நாளா பணம் வரவே வரல." இப்ப தின வேலை செய்றவங்க இருப்பாங்க. தூபம் போட்டு நல்லா இருந்துச்சு. இப்ப நீ போட்டதுல வந்து விதை கலந்திருக்கா பாரு. அதனால தான் கடையில விக்கிற பொடிய வாங்குறத விட, நம்பளே இலைய வாங்கி அழகா கிளீன் பண்ணி காய வச்சு, பவுடர் பண்ணி, பால் சாம்பிராணி, வெண்கடுகு இதோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, இந்த தூபம் போடும்போது யமதூதனே உள்ள வரதுக்கு பயப்படுவான். ஸோ மருதாணிக்கு அவ்ளோ பவர் ஆமா. இருக்கு. அவ்ளோ சக்தி வாய்ந்தது அது. அது போடும்போது நல்ல ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி குடுக்கும். வீட்ல இருக்கக்கூடிய துர்தேவதைகள வந்து நல்லபடியா வெளியில அனுப்பிச்சுரும். அடிச்சு, இடிச்சு உதைக்கிறத விட,
இந்த வாசம் போடும்போது டக்குன்னு அது வெளியில போயிடும். எப்படி வந்து மழை பெஞ்சா பனி விலகி போற மாரி, அந்த சூரியன் பட்டு பனி விலகி போற மாரி, இந்த தூபம் போடும்போது வீட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸ், வீட்ல யாருக்காவது ஒரு பிரச்சனைகள், இப்ப ரொம்ப கடன் சுமையா இருக்கு, ஓடி போயிரலாமா? இல்ல விஷம் குடிச்சிரலாமா? இல்லன்னா என்ன செய்யலாம்? அப்படின்னு திக்கு தெரியாம இருக்கிறவங்க மைண்ட் டிஸ்டர்பன்ஸ இந்த மருதாணி புகை வந்து கிளியர் பண்ணி குடுக்கும். ஸோ மருதாணி வைக்கிறதுனால செய்வினையாக இருக்கட்டும், கண் திருஷ்டியா இருக்கட்டும், அதெல்லாம் மருதாணிய பார்த்தா விலகி ஓடிடும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது மருதாணி வந்து நார்மலா அரைச்சு வைக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருத்தர் வந்து இப்ப மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்துல பொறந்திருக்காங்க அப்படின்னா, பரணி நட்சத்திரம் அவங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம். அந்த நாள்ல மருதாணி வைக்கும்போது, அந்த மருதாணி பணத்த ஏற்படுத்தி குடுக்கும். ஒரு சிலர் வந்து இந்த அஷ்டமியில வைப்பாங்க. நாள் தெரியாம வைப்பாங்க. அந்த மருதாணி களையிற வரைக்கும் கஷ்டங்கள் இருந்துட்டே இருக்கும். ஸோ உங்க நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம். இல்லங்க எனக்கு நட்சத்திரமே தெரியாதுங்க. அப்படின்னாக்கா பொதுவா பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம். மருதாணி வைக்கிறது செல்வத்தை ஏற்படுத்தி குடுக்கும். இப்ப செய்வன பிரச்சனை அதிகமா இருக்கு. நெறைய சில விஷயங்கள் வந்து தடைகள் ஏற்படுத்தி குடுக்குது. அப்படின்னு இருக்கக்கூடியவங்க பௌர்ணமி எடுத்துக்க வேண்டியது தான். பௌர்ணமி அன்னைக்கு இந்த மருதாணியோட இந்த பாக்கு, கொஞ்சோண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மிளகு, பாக்கு, இஞ்சி இத கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சு கையில போட்டுட்டு, அந்த ஃப்ளேவர் வந்து அந்த உள்ளுக்குள்ள போகணும். அந்த ஃப்ளேவர் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எப்பேர்ப்பட்ட செய்வன இருக்கட்டும், பக்கத்து வீட்ல செய்வன வச்சிருக்காங்க. அவங்க வீட்ல வந்து கஷ்டங்களா இருக்கு. அந்த தாக்கம் நம்ம வீட்டுக்கு வராது. நம்ப வீட்ட பாதுகாத்து குடுக்குறதோட, நம்ப ஆரோவ வந்து கிளென்ஸ் பண்ணி குடுத்துரும். அப்ப இஞ்சி, மிளகு, பாக்கு இது சேர்த்து அரைச்சு போடும்போது 3மே வந்து சனியோட காரகத்துவம். இஞ்சி வந்து செவ்வாயோட காரகத்துவம். மிளகு வந்து குருவுடைய காரகத்துவம். இத போடும்போது அவங்களுடைய உடம்பும் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி குடுக்கும். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இப்ப நான் ஒரு வீட்டுக்கு போய் 2 நாள் இருக்க போறேன், 3 நாள் இருக்க போறேன். அந்த வீட்ல எப்பவுமே பிரச்சனை தான் இருக்கும். நம்ம போனாலும் நம்மள பார்த்தும் கண்ணு வைப்பாங்க. இந்த மாரிலாம் இருக்கு. நெறைய பெண்கள் புலம்புவாங்க. ஐயோ! லீவ் வந்துச்சு. மாமியார் வீட்டுக்கு போகணும். அங்க வந்து நெறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க. பிரச்சனையா இருக்கு. இந்த மாரி அரைச்சு கையில வச்சுட்டு போட்டுட்டு போங்க. அந்த பிரச்சனை அவங்க பேச வர விஷயத்த கூட ஆஃப் பண்ணி குடுத்துரும். ஓ! மருதாணி வந்து ஒரு ஒரு ரொம்ப நல்ல விஷயத்துக்கு, ரொம்ப வீட்ல வந்துட்டு லக்ஷ்மி கடாட்சியத்துக்கும் சரி, கடன் பிரச்சனை நீங்கணுமா, மன நிம்மதி, நம்மளோட மூளைய நல்லபடியா செயல்பட ஆமா. வைக்கிறதுக்கும் இந்த மருதாணி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அத வந்து இந்த மாதிரி தான் மருதாணி எப்பவுமே பின்புறமோ, இல்ல மாடியிலயோ, கண்ணுக்கு ஆமா. தெரியாத இடத்துல தான் வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. மருதாணில அதாவது மருத வாசனையில இவ்ளோ விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து நெறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.